ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு கொஷனில் இந்த மாதிரி டேபிள் காலம் கொடுத்துருவாங்க, வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்பயுமே ட்ரூ பாசிட்டிவ் அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கிறது ட்ரூ நெகட்டிவ். ட்ரூ பாசிட்டிவ்க்கு கீழே ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு எழுதிக்கணும். ஃபால்ஸ் பாசிட்டிவ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஃபால்ஸ் நெகட்டிவ்னு எழுதிக்கணும். ஸோ இன்னும் புரியல அப்படின்னா ப்ளீஸ் என்னோட வீடியோவை ரீப்ளே பண்ணி பாருங்கள். அக்யூரசி அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா எப்பயுமே பெர்சன்டேஜில் தான் இருக்கும், 100ஓட இன்ட்டு பண்ணணும். ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ், அதாவது ட்ரூ ப்ரெடிக்ஷன்ஸோட டிவைடட் பை த ஹோல் திங். இப்போ நீங்கள் மார்க் பண்ணதை வச்சு வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். டோன்ட் ஃபர்கெட் டு மென்ஷன் த பர்சன்டேஜ் சிம்பிள் அட் த லாஸ்ட். ப்ரிசிஷன் அப்படின்னா மெயினாக என்னன்னா இது வந்து பாசிட்டிவ் ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ப்ரெசிஷன். இதுக்கு எந்த யூனிட்டும் எழுத தேவையில்லை. ரீகால்னா என்னன்னா ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். இங்கே மெயின் திங் என்னன்னா ஃபால்ஸ் நெகட்டிவ் தான். கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அக்யூரசினா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ப்ரெசிஷன்னா பாசிட்டிவ் வேல்யூ. மெயினாக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ். அதுவே ரீகாலில் ஃபால்ஸ் நெகட்டிவ் இஸ் a வெரி இம்பார்ட்டண்ட் ரா மெட்டீரியல் கூட சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.